வீட்டிலேயே பஜ்ஜி மாவு அரைக்கும் போது 1 கிலோ கடலை பருப்புக்கு 400 கிராம் பச்சரிசி சேர்த்து அரைத்தால் பஜ்ஜி மொறுமொறுப்பாக இருக்கும். பஜ்ஜிக்கு மாவு அரைக்கும் போது அதனுடன் சிறிது ஓமம் சேர்த்து அரைத்தால் ஜீரணத்துக்கு மிகவும் நல்லது. பஜ்ஜி வாசனையாகவும் இருக்கும். பஜ்ஜி மாவு அரைக்கும் போது அதனுடன் சேர்த்து கட்டி பெருங்காயமும் பூண்டும் சேர்த்து அரைத்தால் வாயு தொந்தரவு இருக்காது. பஜ்ஜி சுடுவதற்காக காய்கறிகளை நறுக்கிய பின் அதன் மேல் சிறிது உப்புத்தூளை தடவி அதன் பின் பஜ்ஜி சுடும்போது சுவையாக இருக்கும். பஜ்ஜி சுடுவதற்கு முன் கரைத்து வைத்துள்ள மாவில் 2 ஸ்பூன் எண்ணெயை நன்றாக காய வைத்து அந்த மாவில் ஊற்றி கலந்து பஜ்ஜி சுட்டால் பஜ்ஜி மொறுமொறுப்பாக வரும். பஜ்ஜி சுடுவதற்கு மாவு தோசை மாவு பதத்திற்கு கரைக்க வேண்டும். அப்போதுதான் பஜ்ஜி புசு புசு என்று வரும். அதிக எண்ணெய் குடிக்காது. பஜ்ஜி சுடுவதற்கு மாவு பிசையும் முன் சிறிதளவு சோம்பும் காய்ந்த மிளகாயும் அரைத்து போட்டு மாவு கரைத்தால் பஜ்ஜி சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். பஜ்ஜி சுடுவதற்கு எண்ணெயை அதிகம் காயவிடக்கூடாது. குறைவான தீயிலும் வைக்கக்கூடாது. மிதமான தீயில் பஜ்ஜி சுட்டு எடுத்தால் பஜ்ஜி புசு புசு என்று வரும். பஜ்ஜி சுடுவதற்கு கடலை மாவு இல்லையா? கவலை வேண்டாம். கோதுமை மாவு, மைதா மற்றும் சிறுதானிய மாவுகளிலும் பஜ்ஜி சுடலாம். சுவையாக இருக்கும். பஜ்ஜி போடுவதற்கு ஏற்ற காய்கறிகள்: வாழைக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், புடலங்காய், குடமிளகாய், கேரட், பீன்ஸ் அனைத்து வகை காய்கறியிலும் பஜ்ஜி போடலாம்.